ஓம் சாந்தி. 26/9/2025 முரளியிலிருந்தான ஸ்லோகம். பணிவானவர்கள் ஆகி தொடர்ந்தும் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். இதுவே உண்மையான ஈடேற்றமாகும். பணிவென்பது ஒரு சிறந்த தெய்வீக குணம். பணிவானவர் ஆகுவதற்கு தடையாக இருப்பது எனக்குள்ள விகாரமான அகங்காரம் ஆகும். இந்த குணம் எமக்கும் துன்பத்தை கொடுக்கின்றது, மற்றவர்களுக்கும் அதிக துன்பத்தை கொடுக்கிறது. எமக்குள் இருக்கும் இந்த அகங்கார உணர்வை நாம் விட்டொழிக்க வேண்டும். படிப்படியாக எமக்குள் இருந்து இது விலகிவிடும். ஆகவே நாம் தொடர்ச்சியாக இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். பல பிறவிகளாக நாம் நமது சரீர உணர்வு பெருமைகளை எமக்குள் வைத்திருந்தோம். நான் இப்படி அப்படி போன்ற சரீர உணர்வுகள் எம்மை மேலும் மேலும் அகங்காரம் உடையவர்களாக ஆக்கிவிட்டது. எந்த ஒரு ஆத்மா தனக்குள் பணிவு என்ற நல்குணத்தை விருத்தி செய்கிறாரோ அவரால் மற்றவர்களுக்கு இயல்பாக மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே உண்மையான ஈடேற்றமாக கருதப்படுகிறது. ஆகவே மரியாதையை நாம் கொடுக்கிறோம் என்றால் அதன் அர்த்தம் நாம் மரியாதையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதாகும். யார் முதலில் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ச்சியாக மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கும். சில சமயங்களில் நமது சரீரம் பற்றிய பெருமைகள் எம்மில் இருந்து அகழ்வது சிறிது சிரமமாக இருக்கிறது. பாபா தினமும் எமது சரீர உணர்வை இல்லாமல் செய்வதற்கு பல யுக்திகள் வழிமுறைகளை எமக்கு கூறுகின்றார். அவற்றை நாம் சரியாக கடைபிடித்தோமானால் நம்மால் இந்த அகங்கார உணர்வை எம்மிலிருந்து விலக்க முடியும். ஆத்மாக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரத்துவ பார்வையை கொண்டிருந்து மரியாதை கொடுக்க வேண்டும். சரீர உணர்வின் அடிப்படையில் அல்ல. அவர்களை ஆத்ம உணர்வு பார்வையோடு அதற்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். நிஜ தங்கத்தை இலகுவாக உம்மால் வளைக்க முடியும், ஆனால் இரும்பினை வளைப்பது கடினம். அதுபோல தங்கம் போல் இருப்பவர்கள் தம்மை இதற்கும் வளைத்து கொள்வார்கள். இதற்கு அவர்களுக்கு பணிவு என்ற தெய்வீக குணம் அவசியம். இத்தகைய ஸ்திதியை நாம் அடைந்து விட்டோமா என்று எம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இதுதான் நான் முன்னேற்றம் அடைந்துள்ளதை தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே பணிவானவர் ஆகி தொடர்ந்து அனைவருக்கும் மரியாதை கொடுப்போம். ஓம் சாந்தி.